சரி, வாங்க ஒரு ஆழமான கதைக்குள்ள போலாம். புனிதராவதற்கான பாதை சில சமயம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாத அதிர்ச்சிகரமான திருப்பங்கள் நிறைஞ்சதா இருக்கும். அப்படி ஒரு கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த கேள்விதான் நம்ம விடுவிக்க போற ஒரு பெரிய புதிர். இந்த கதையில நம்மளோட வழிகாட்டி மாயாதான். சண்டேஸ்வர நாயனாருங்கிற ஒரு புனிதரோட கதைய அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. எப்படி ஒரு மகனால தன்னோட அப்பாவையே கொல்ல முடிஞ்சது, அது எப்படி பக்தியாகும், இந்த கேள்விகள் அவங்கள ரொம்பவே குழப்புது. இந்த குழப்பத்துக்கு விடை தேட மாயா கதையின் தொடக்கத்துக்கே போறாங்க. அந்த சிறுவனோட வாழ்க்கையில ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு பாக்குறாங்க. இந்த விவரங்களை பார்த்ததும் மாயாவுக்கு ஒன்னு புரியுது. விசார சர்மன் ஒரு சாதாரண குழந்தை இல்ல. அவனோட பக்தி அவனோட பிறப்பிலிருந்தே ரொம்ப ஆழமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்திருக்கு. விசார சர்மனோட வாழ்க்கையில முதல் சோதனை ஒரு பசு தாக்கப்படுறத பார்த்தபோதுதான் வருது. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அந்த பசு கூட்டத்தை பாதுகாக்கிற புனித கடமைய அவனே எடுத்துக்கிட்டான். அவனோட கவனிப்புல பசுக்கள் நல்ல செழித்து வளர்ந்து தேவைக்கு அதிகமாவே பால் கொடுக்க ஆரம்பிச்சுது. அந்த உபரி பால் அவனுக்குள்ள ஒரு புதிய யோசனையை விதைச்சுது. சிவனுக்கு ஒரு ரகசியமான தினசரி வழிபாட்டை செய்யணும். இது படிக்கும்போது மாயாவுக்கு மறுபடியும் குழப்பம். விலைமதிப்புள்ள பாறை எதுக்காக மண்ணுல ஊத்துனோம், இது வீண்தானே? மாயாவோட இந்த குழப்பத்தை தீர்க்க ஒரு சின்ன உதாரணம் உதவுது. ஒரு சிறந்த இசைக்கலைஞர் மணிக்கணக்கில் பயிற்சி செய்வதை யோசிச்சு பாருங்க. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு அது வெறும் சத்தமாக தெரியலாம். ஆனால் அந்த கலைஞருக்கு அது அவரோட கலை மீதான தூய பக்தி. அதுபோலதான் வீசார சர்மனுக்கு அந்த பால் அபிஷேகம் ஒரு பயிற்சி. அது வீணாவத பற்றியது அல்ல, பக்தியை வெளிப்படுத்தும் ஒரு தூய்மையான செயல். ஆனா அந்த ரகசிய வழிபாடு ரொம்ப நாளைக்கு ரகசியமா நீடிக்கல. அது ஒரு பயங்கரமான மோதலுக்கு வழிவகுத்தது. இங்கிருந்து நிலைமை ரொம்ப வேகமா மோசமாகுது. ஒரு சின்ன புகார்ல ஆரம்பிச்சு அது ஒரு மிகப்பெரிய புனித நிந்தனை செயல்ல போய் முடியுது. இதுதான் கதையின் திருப்புமுனை. அந்த சிறுவனோட கோவம் தன்மேல விழுந்த அடிக்காக இல்ல, அது சிவனுக்கு செஞ்ச அவமதிப்புக்கு எதிரானது. அவனோட எதிர்வினை தனிப்பட்டதில்ல, அது ஒரு தெய்வீக குற்றத்துக்கான பதிலடி. நடந்ததை புரிஞ்சுக்க சிவ அபராதம் என்ற ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த கதையின் மாயக் கருவி. சிவனுக்கு எதிராக செய்யப்படுற எந்த ஒரு குற்றமும் மன்னிக்க முடியாத மகா பாவம். அந்த சிறுவனோட பார்வையில அவனோட தந்தை செஞ்சது அந்த உச்சகட்ட குற்றம்தான். அந்த ஒரு கணத்துல தெய்வீகமே தலையிட்டது. அந்த சிறுவனோட ஒற்றை நோக்கம் கொண்ட பக்தியை அங்கீகரிக்கிற மாதிரி அவனோட கையில இருந்த சாதாரண குச்சி கடுமையான தீர்ப்பை வழங்குற ஒரு கோடரிலாக மாறுச்சு. மாயா இந்த இடத்த படிக்கும்போது திகிலடைஞ்சு போறாங்க. ஆனா அந்த திகிலுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற தெய்வீக தர்க்கம் அப்பதான் வெளிப்படுது. சிவனும் பார்வதியும் அங்க தோன்றினாங்க. ஆனா கோபத்தோட இல்ல, எல்லையில்லாத கருணையோட. அவனோட அசைக்க முடியாத பக்தியால ஈர்க்கப்பட்டு அவனை தங்களோட குழந்தையா ஏத்துக்கிட்டாங்க. அவனுக்கு கிடைச்ச பரிசு ஸ்வர்க்கத்துல ஒரு இடமில்ல, அதையெல்லாம் தாண்டி மிக உயர்ந்த பரிசான சாரூப்ய முக்தி. அதாவது அவன் தெய்வீகமாகவே மாற்றம் பெற்றான். இது வெறும் பரிசில்ல, ஒரு முழுமையான உருமாற்றம். சாதாரண மனிதனான விசார சர்மன் தெய்வீகமான சண்டேஸ்வர நாயனாரா மாறினான். எச்ச தத்தனின் மகன் இனி சிவபெருமானின் மகன். வழிபடுறவனா இருந்தவன் இப்போ வழிபடப்படுறவனா உயர்ந்தான். ஆச்சரியம் என்னன்னா, அவனோட தந்தை கூட பாவத்திலிருந்து தூய்மையாக்கப்பட்டு சிவனின் இருப்பிடத்தை அடைந்தார். அப்போ கடைசியா மாயா தனது தேர்வுக்காக என்ன கத்துக்கிட்டாங்க? இந்த கதையிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடங்கள் என்ன? வாங்க, இந்த கடினமான கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய 3 முக்கியமான பாடங்களை பார்க்கலாம். முதல்ல, உண்மையான பக்திக்கு ஒரே ஒரு நோக்குதான், அது உலகத்தோட எல்லா உறவுகளையும் தர்க்கங்களையும் தாண்டி போகும். 2வது, தெய்வீக பார்வையில ஒரு குற்றம் யாருக்கு எதிரா செய்யப்படுதுங்கிறது தான் முக்கியம். சிவ அபராதங்கிறது மத்த எல்லா பாவங்களை விட பெரியது. கடைசியா, அப்படிப்பட்ட பக்திக்கு கிடைக்கிற பரிசு ஒரு இடமோ பொருளோ இல்ல, அது ஒரு முழுமையான உருமாற்றம். கடைசில இந்த கதை நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. முழுமையான நம்பிக்கைங்கிறது எந்த எல்லை வரைக்கும் போலாம்? அது எப்போ பக்தியா இருக்கு, எப்போ அழிவா மாறுது? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம்.